நிறைந்து மனம் நிறைந்து உள்ளம் குறைந்து ஆனந்த காட்சி நாம் எல்லாம் தரிசனம் செய்தோம். இதை அருணகிரி பெருமான் இந்த அற்புதமான காட்சியை வர்ணிக்கிறார். எனக்கு நமக்கெல்லாம் பெத்த தாய் தப்ப இருக்காங்க, அவர் நம்ம வணங்குறோம். இந்த எல்லா உயிர்களுக்கும் தாயும் தகப்பன யாரு? சுவாமியும் அம்மானுங்க. சொக்கலிய பெருமானும் மீனாட்சியும் வந்திருக்காங்க, முருகப்பெருமானும் தேவையான வந்திருக்காங்க. அந்த ரெண்டு தம்பதிகளையும் பார்க்கும்போது நமக்கு மனம் நிறைந்து உள்ளம் குளிர்ந்து கண்கள் குளிர்ந்து ஆனந்த காட்சியா இருக்கு. அதை அவர் அற்புதமா பாடுறாரு. என் தாயும் எனக்கு தாய் வந்து நீராங்கிறாரு. கந்த அனுபவத்தில் அருணாத சுவாமி சொல்றாரு, என் தாயும் எனக்கு அருள் தந்தையும் நீ சிந்தாகுலமானவை நீதனையாள் கந்தாகதிர் வேலவனே உமையாள் மைந்தா குமராவரை நாயகனே. அருள் தந்தையும் நீ, என் தாயும் எமக்கு அருள் தந்தையும் நீ, சிந்தா குலமானவை தீர்த்து எமை. சிந்தா குலம்னா நமக்கு வருகின்ற மனசுக்கு வருகின்ற வருத்தம், இந்த சிந்தையாகிய அறிவுக்கு வருகின்ற அந்த ஒரு கலக்கம், இதெல்லாம் போகக்கூடிய தன்மை உனக்கு தான் உண்டு. அம்மையப்பா நம்மளை பெற்று வளர்க்கு, தாய் வந்து அவனுக்கு வளர்த்தாங்க, உணவு ஊட்டி சீராட்டி பாலூட்டி வளர்த்தாங்க. ஆனால் நமக்கு ஒரு ஆஃபீஸில் ஒரு பெரிய பிரச்சனை வருது, வெளிநாட்டில் பிரச்சனை வருது, வெளியே ஒரு வியாபாரத்திலையோ இல்லை வேற ஒரு தொல்லைகள் வருது. அந்த கஷ்டத்தெல்லாம் போகக்கூடிய அறிவு ஞானம் எல்லாத்துக்கும் வராது. சில பேர் யோசனை சொல்லுவாங்க, சில பேருக்கு தெரியாது, சில நாள் சொன்னாலும் தீர்க்கவும் முடியாது. அதை எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஆசை யாருக்கு உண்டு? நம்ம சுவாமி அம்மனுக்கு தான் உண்டு. அதனால சிந்தா குலமானவை தீர்த்து எவை யாரு கண்டா, என்னை ஆளுகின்ற கண்டா கருவேரமணி உமையால் வைத்தா அது உமாமேஸ்வரனுடைய நீ புதமணி கண்டா முருகா கருணாகரனே. நம்ம தாய் தரப்புல தான் பெற்ற பிள்ளைக்கு தானே சீராட்டி பாலூட்டி வளர்ப்பாங்க, ஊரார் பிள்ளைங்களே செய்வாங்களா? அவரை பெற்ற பிள்ளைங்களே செய்வாங்க. ஆனால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் கோடிக்கணக்கான ஜீவராசிகளையும் படைத்து காத்து ரட்சித்து அத்தனை பேருக்கு உணவளித்து அவரை காப்பாற்றி வருகின்றார். அதான் அப்பர் சுவாமிகள் மதுரை தேவாரத்தை சொல்றாரு, வாயானை மனத்தானை மனத்தொழின்ற கருத்தானை கருத்தறிந்து முடிப்பான் தன்னை தூயானை தூவெள்ளை ஏற்றான் தன்னை சுரத்திங்கள் சடையானை தொடர்ந்து நின்ற என் தாயானை. இந்த ஜென்மத்துக்கு இந்த அப்பா அம்மா எனக்கு, முன் ஜென்மத்தில் எனக்கு யாரோ தெரியாது, இனி வருகின்ற ஜென்மத்தில் எனக்கு யாரோ தெரியாது. ஆனால் எத்தனை ஜென்மங்கள் ஆனாலும் நீ எனக்கு தாயா தகப்பனா என்று காப்பாற்றி கொண்டிருக்கின்றாய். தொடர்ந்து நின்ற என் தாயார். இப்ப இந்த ஜென்மத்தில் எனக்கு வருகின்ற அப்பா அம்மாவே அடுத்த ஜென்மத்துக்கு வருவாங்களா? எனக்கு தெரியுமா? தெரியாது. முன் ஜென்மத்தில் அவங்க எனக்கு இருந்தாங்களா? நமக்கு தெரியாது. ஆனால் சுவாமி அம்மன் எப்பவும் எந்த ஜென்மத்துக்கும் இருக்காது. எத்தனை கோடி கோடி ஆண்டுகள் ஆனாலும், நாம் எத்தனை கோடி கோடி பிறவிகள் எடுத்தாலும் சுவாமி நமக்கு துணையாக இருக்கின்றார். ஆனால் தொடர்ந்து நின்ற என் தாயானை தவமாய தன்மையானை தலையாய தேவாதி தேவருக்கு என்றும் செய்யானை. தேவர்களுக்கு தலைவன் இந்திரன், நம்ம யக்ஷர்களுக்கு தலைவன் குபேரன், அசுரர்களுக்கு தலைவன் ஒரு அசுரேந்திரன். இப்படி ஒவ்வொரு கூட்டத்துக்கும் ஒரு தலைவன் இருக்காங்க. எல்லா தலைவர்களுக்கும் மேலானவர் எம்பெருமான் சிவபெருமான். தேவாதி தலையாய தேவாதி தேவருக்கு என்றும் செய்யானை தென்கூடல் திரு ஆரவாய் சிவனடியே சித்திக்க பெற்றேன் நான். நம்ம ஊர்ல வந்து அப்பர் சுவாமிகள் அற்புதமா வர்றாரு. 11 பாட்டு, அதே ஒரு பாட்டு. நீங்க சொக்கலிய பெருமானை சுற்றி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பதியை எழுதி போட்டுப்பாங்க. இந்த மூலஸ்தானத்துக்கு பக்கத்தில் திருத்தாண்டகம், கைலை திருத்தாண்டகம், அப்புறம் அங்கே நீங்கள் போனீங்கன்னா அம்மையப்பா தரிசனம் பண்ணிட்டு ஒரு 2 பாட்டை படிங்க. நமக்கு வருகின்ற உடல் பெணி உள்ள பெணி அதெல்லாம் ஆற்றுகின்ற ஆற்றல் இந்த பதிகத்துக்கு உண்டு. அப்போ நம்ம என்ன பார்த்தோம்? மார்க் வாங்கிறதுக்கு ஒரு தேவாரத்தை பார்த்தோம், வேலை கிடைக்கிறதுக்கு ஒரு பார்த்தோம். ஞானம் நின் புகழே மிக வேண்டும். இப்போ வீட்டை விட்டு வெளியே போனால் நமக்கு பெருமை வரணும்ல. ஆஃபீஸில் போனால் ஒரு பெருமை வரணும், ஒரு 4 பேர் பாராட்டணும். ஒரு வியாபாரம் பண்ணால் தொழில் பண்ணால் 4 பேர் பாராட்டணும் இல்லையா? ஞானம் நின் புகழே மிக வேண்டும். எப்பா உன் புகழ் விளங்கணும்னு அவர் பார்த்து சொன்னோம்னா அவர் என்ன செய்வார்? நம் புகழை விளங்க வைப்பார். அவருக்கு புகழ் தேவையில்லை. எல்லா உலகத்துக்கும் தலைவரும் சிவபெருமான். அவருக்கு போய் நம்ம அவருக்கு சிபாரிசு கொடுக்கணுமா? இப்படிதான் ரொம்ப புகழ் மிக்கவர்னு அவர் எதை எதிர்பார்க்காதவர். வேண்டுதல் வேண்டாமே இல்லான். ஆனால் அவர் நமக்கு என்ன செய்வார்? அவரை நாம் புகழ்ந்து பாடினால் அவர் நம்மை புகழும்படி செய்வார்.
அதான் சொல்றாரு, யாரும் மீன் புகழே மிக வேண்டும் அவர் சொன்னோம்னா அவர் நம்மை 10 பேர் 50 பேர் 5000 பேர் 5 லட்சம் பேர் புகழ்படி ஆகுவார். அப்போ புகழ் கிடைச்சா என்ன, வருமானம் கூட கிடைக்கும். ஆஃபீஸில் ஒரு 10 பேர் பாருங்க, நல்லா வேலை பார்க்குறாங்கன்னா ப்ரொமோஷன் கிடைக்குங்க. ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு, இந்த கடையில் போனால் சரக்கு நல்லா இருக்கு, இங்கே வந்து விலை கம்மியாக இருக்கு, மக்கள் கூட்டுச்சுன்னா அந்த பொருள் பண்ணோம்னா வியாபாரம் நல்லா நடக்குமே, அப்போ லாபம் கூட வரும் இல்லையா? அப்போ ஞானம் மீன் புகழே மிக வேண்டும், நான்மையில் ஏற்கும் சிறமே ஆளவாயும் சிவபெருமானே. அந்த பாட்டை 11 பாட்டை பையன் உங்களுக்கு வேலை எல்லாம் கிடைக்கும், வருமானம் புகழ் வரும். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே இதுக்குரிய புத்தகங்கள்லாம் இங்கே வச்சுருக்கேன், அங்கே வாங்கிக்கலாம். 3வது என்ன வேணும், வருமானம் நல்லா வரணும். புகழ் வருது, வேலை கிடைச்சாச்சு, நல்லபடியாக வருமானம் சேர்க்கணும். அதுக்கு என்ன, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு, நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூதனை செய்யலூரால், நித்தல் பூதனை செய்யலூரால் கையில் ஒன்றும் காணும் இல்லை, கையில் ஒன்றும் காணும் இல்லை, கடலடி தொழுது உயிர் அல்லால், கடலடி தொழுது உயிர் அல்லால், ஐவர் கொண்டிங்கு ஆட ஆடி ஆழ்மொழி பட்டு அழுங்கு வேகு, ஐவர் கொண்டிங்கு ஆட ஆடி ஆழ்மொழி பட்டு அழுங்கு வேகு, உயியுமாறுண்டு அருளி செய்ய, உயியுமாறுண்டு அருளி செய்ய, போனகாதல் கழியுளீரே, போனகாதல் கழியுளீரே. இந்த பாட்டை என்ன சொல்றாரு, உயிர்வாரோண்டு அருள் செய்ய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இந்த பாட்டை பாடுகின்றார்கள். திருவாரூரில் பெரிய தேர், பிரம்மாண்டமான தேர், இருக்கிற தேர்தலே ஊரில் உணர்ந்து தேர்தலே பெரிய தேர் திருவாரூர் தேர். யாராவது ஒருத்தர் கொஞ்சம் லேட்டாக வந்து என்ன செய்வாங்க, திருவாரூர் தேர் மாதிரி ஆடி அசிஞ்ச வாங்க அப்படிவாங்க. அது சுற்றி நம்ம ஊர் மீனாட்சி கோயில் தேர்தல் அன்றைக்கே சுற்றி வந்துடும். காலையில் ஒரு 6 மணிக்கு போனாலும் ஒரு 10 மணிக்கோ 11 மணிக்கு நல்லா வந்து சேர்ந்துடும். திருவாரூர் சேர்ந்து பல நாட்கள் ஆகும். அங்கே நிப்பாட்டி கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி கொண்டு சேர்ப்பாங்க. அதுக்கு அடுத்த சைஸு தேர் 2வது சைடு தேர் திருவள்ளுவர் தேர், அதுவும் ஓரிரு நாட்கள் ஆகும். அப்போ அந்த தேர் திருவிழாவுக்கு சுந்தரமூர்த்தி என்ன செய்வாங்கன்னா, அந்த ஊர் மக்களுக்கு கூட சாப்பாடு போடுவாங்க. இப்போ நம்ம திருக்கையாரம்னா அங்கங்கே மண்டபடியில் அடியாருக்கெல்லாம் சாப்பாடு போடுவாங்க, வைகாசி விசாரத்துக்கு சாப்பாடு போடுவாங்க, அன்னதானம் பண்ணுறாங்க. அவர் ஊர் மக்களுக்கு லட்சக்கணக்கான பேருக்கு போடுவார். அந்த திருவாரூர் தேர்தல்னா தமிழ்நாடே இங்கே கூடும். அந்த ஊர் மட்டும் இல்லை, பல ஊர் மக்கள் வருவாங்க. அத்தனை ஊர் மக்களுக்கு சாப்பாடு போடுவாங்க. யாரு, சுந்தரமூர்த்தி சாமிகள். அப்போ லட்சக்கணக்கான மக்களுக்கு அன்னதானம் பண்ணக்கூடிய ஒரு ஒரு தன்மையோடு அவர் ஜெயிச்சிருக்காரு. அதுக்கு பணம் வரும்ல அன்னதானத்துக்கு. ஒரு சுவாமி போய் சொல்றாரு, உயிர்மாறு அருளி செய்ய ஓனகான். நம்ம காஞ்சிபுரத்துக்கு பார்த்தா ஓனகான் தெரியும் ஒரு ஊர் இருக்கு. அந்த 276 சிவஸ்தலங்கள் அது ஒன்றும். அங்கே போய் சுவாமி போகிறாரு. அடுத்தாப்புல திருவாரூர் தேர் திருவிழா வருது. அது அடியாருக்கெல்லாம் அன்னம் பாலிக்கும். அது கொஞ்சம் உயிர்மாறு ஒன்று மனசில் வச்சுக்கிட்டேன். உயிர்மாறு வந்து அருள் செய்ய, இந்த மக்கள்லாம் நிலைமையை சாப்பிட்றதுக்கு உயிர்மாறு அருள் செய்ய சுவாமி சொல்கிறார். 1000 நிறைய காசு கொடுத்தாரு. ஒரு பவுன் நெய் 25,000 ரூபா. 1000 பவுன் கொடுத்தாரு. 2.5 கோடி ரூபாய் சுவாமிக்கு கோடிக்குள்ளேயே தர்றாரு. சுந்தரமூர்த்தி சாமிக்கு சிவபெருமான் அவர் அள்ளி தர்றாரு. அதை வச்சு ஊராக போகிறோமே, ஒரு 4 காசு எடுத்து மடியில் கூட்டி வச்சுக்குவோம், நம்ம வெளிச்சலுக்கு வேணும்னு நினைக்கிறேன். வந்த காசை அப்படியே அடியாரு சாமிங்க. ஞானசம்பந்த சுவாமிகளுக்கு 1000 பொன்காசு கொடுத்தாரு. அப்படியே அப்பாட்ட கொடுத்து அடுத்த ஊருக்கு வேலை வச்சுட்டு போயிட்டாரு. அப்போ சுவாமிகளுக்கு காசு கொடுத்தாரு. சுவாமி நகை காசு கொடுத்தாரு. திருவள்ளிமலையில் இந்த ஊர் மக்களுக்கு பஞ்சம், பசி, மக்கள்லாம் கஷ்டப்படுறாங்க. வேற்று வாயில நினைச்சு
கிழக்கு வாயில நம்ம சுவாமிஜி ஞானசம்பந்த சுவாமிஜி தங்க காசு வைக்கிறாரு, படிக்காது தினசரி அந்த படியில காசு வைக்கிறாரு. அதை எடுத்து போய் அதை காசாக்கி அதை விற்று அதை பணமாக்கி அரிசி பருப்பு காய்கறி நெய் எல்லாம் வாங்கி இவர் ஒரு மடம் அமைச்சு கட்டோரா போட்டு இந்த ஊர் பக்கம் வந்து சாப்பிட்டு ஞானசம்பந்த சுவாமி ஒரு பக்கம் அன்னதானம் பண்ணுறாரு. அப்புறம் சுவாமி அந்த பக்கம் பண்ணுறாங்க. அப்போ சுந்தரமூர் சுவாமிகள் ஆனால் மன்னபாலி பண்ணியிருக்காரு, ஞானசம்பந்த சுவாமிகள் பண்ணியிருக்காங்க, அப்பர் சுவாமிகள் பண்ணியிருக்காரு, மாணிக்கவாச சுவாமிகள் அவரும் பண்ணி கோயிலே கட்டிட்டாரு. அவர் குதிரை வாங்க போன்ற மனத்தில் ராஜா ஐயா குதிரை வாங்கிட்டு வாங்க ஐயா ஐயா பொருள் எடுத்துட்டு போய் எவ்வளோ வேணா பொருள் எடுத்துங்க. இவ்வளோதான் முதல் மந்திரி மாணிக்கவாச சுவாமிகள் தான் நம்ம முதல் அறிவத்திர பாட்டிக்கு முதல் மந்திரி இருந்தார். அவர் திறம்பட அரசாட்சி பண்ணார். அதனால அவருக்கு தென்னவர் பெருமராயின்னு பட்டம் கொடுத்து முதல் அமைச்சர் சாதாரண அமைச்சர் முதலமைச்சராகி அவருக்கு பட்டம் கொடுத்து அவர் நிர்வாக திறமையை பாராட்டி நீங்கள் வேணுங்கிற பொண்ணை எடுத்துட்டு போங்கயான்னு சொல்லி அவருடைய ராஜா இவர் பார்த்து எடுத்து கொடுக்கல, நீங்கள் எடுத்துக்கங்க. அவருக்கு மூலமுடைய சங்கத்தையும் வயதையும் கொடுக்கூடாது. சுவாமி சிவபெருமானே வந்து திருப்பதி யாவரையார் கோயிலில் வந்து அவர் அப்படியே ஆட்கொண்டு அந்த பணத்தை போல குதிரை வாங்க பணத்தை போல பண்ணவே கோயில் கட்ட வைக்கிறார். ஒரு கோயில் கட்டணும்னா அந்த கோயிலில் போனால் எத்தனை தூண்கள், எத்தனை நூற்றுக்கணக்கான தூண்கள், ஆயிரக்கணக்கான சிற்பங்கள், எப்பேற்பட்ட அந்த அழகு அப்படியே அந்த குழுந்தைகள்லாம் எவ்வளோ அற்புதமாக இருக்குது. ஒரு கோயில் கட்டினா எத்தனாயிரம் பேருக்கு வேலை கிடைக்கும், எத்தனாயிரம் பேருக்கு குடும்பம், ஒருவருக்கு ஒரு சம்பளம் போச்சுன்னா அந்த குடும்பம் வாழும் இல்லையா. ஒரு சிற்பியோ ஒரு பொத்தனாரு ஒரு சித்தாடு ஒரு கவுந்தாடு வேலை பார்த்தாங்கன்னா அவருக்கு கொடுக்குற வருமானத்தை வச்சு அந்த குடும்பம் வலிக்கும்ல. அப்போ ஒரு 1000 பேர் வேலை பார்த்தா 1000 குடும்பம் வலிக்கும்ல. ஒரு 12 வருஷம் 15 வருஷம் இந்த கோயில் கட்டணும்னா அத்தனை வருஷத்துக்கு அந்த குடும்பம் வலிக்கும் இல்லையா. அப்போ எத்தனை 1000 குடும்பங்கள் வாழும். அப்போ எப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோயிலே கட்டியிருக்காரு மாணிக்கவாச சுவாமிகள். சொற்கோயிலும் கட்டினாரு, கற்கோயிலும் கட்டினாரு. நம்ம ஞானிகள் வாழ்கெல்லாம் இறைவனை பாடுகின்றது மட்டும் அல்லாமல் மக்கள் நிலையில் கருத்தில் ரொம்ப அக்கறை கொண்டு அவங்க உய்வதற்காக பாடியே இருக்காங்க, அன்னம் பாடி இருக்காங்க. அந்த இந்த பாட்டை பாடினா இப்போ அரியர் பாட பாட்டா வருமானம் சிறக்கும். வருமானம் சிறக்கிறதுக்கு இந்த ஒரு பதியம் மட்டும் இல்லை, இதனிலும் தலையிலும் எனது ஒரு நோய் ஒரு பதியம் இருக்கு. அதுவும் பாட்டாலும் காசு நல்லா கிடைக்கும். தம்மையை போன்று இச்சை பேசும் தாரையும் சொன்ன கரியா பொய்மையாளரை பாடாதே இந்த புகழூர் பாடுவின் போவதற்கான ஒரு பதிகம் இருக்கு. அது பாட்டாலும் காசு கிடைக்கும். 10 கிணறுண்டு பலவதிகம் பாடி பாவையரை திரிவேசி பணியாரை தெரிவின்னு சுந்தரமூர் சுவாமி ஒரு பதிகம் பாடுறாரு. அது என்ன தெரியுமா சொல்றாரு, எனக்கு முற்று மாலை கொடு, வைர மாலை கொடு, போறதுக்கு இப்போ வந்து காரில் போகிறோம், அப்போ ரொம்ப பெரிய குதிரை கொடு, வேகமாக போகிறதுக்கு உயர்ந்த ஜாதி குதிரையை கொடு கேட்கிறாரு. 3 நேரம் நெய் போட்டு சாப்பிடணுங்கிறாரு. அப்படியே கொடுத்தாரு சுவாமி. கண்டரை கொடு, கலவை கஸ்தூரி கொடு, பூசலுக்கு கமல் சாந்து கொடு, எல்லாம் கேட்கிறது. பட்டாரை கொடு, உயர்ந்த தங்க ஆபரணங்கள் கொடு, நல்ல உயர்ந்த வஸ்திரங்கள் கொடு கேட்கிறார். அவர் கேட்க சுவாமி எல்லாத்தையும் கொடுத்தாரு. நாகப்பட்டினம்ங்கிற ஊரில் போய் சுந்தரமூர் சுவாமி பாடுறாங்க. அந்த பாட்டை எல்லோரும் பார்த்து கேள்வி ஒரு பட்டியல் போடுறாரு. 10 பல பதிகம் பாடி பாவியாய் திரிவேதி படியாடி திரிவேன் செத்தாலும் எனும் அணிந்து தேவேரி திரிவேன் செல்வத்தை மறைத்து வைத்து எமக்கொரு நாள் இறங்கி முத்தாரம் இலங்கி வெளில் மணி வைர கோவை அவை கூட தந்தருளி மெய்கினாரும் கத்தூரி கமல் சார்ந்து மணி கருள வேண்டும் கடலாய் காரோணம் மேவி இருந்தீரே கடலாகை காரோணம் மேவி இருந்தீரே. பதியங்கள்லையே அதிகமான பதியம் காசு பண்ண வரதான் இருக்கு. ஞானசம்பந்த சுவாமிகள் நிறைய பாடியிருக்காரு, அப்பர் சுவாமிகள் பாடியிருக்காரு, சுந்தரமூர் சுவாமிகள் பாடியிருக்காரு. மாணிக்கவாச சுவாமி எல்லாத்துக்கும் மேலே போயிட்டாரு. இந்த உலகத்தையே அவனை கொடுப்பாரு. காலம் உண்டாகவே காதல் கருதறியே ஞானம் உண்டானோடு நான் முகன் வானவன் நன்னறியே ஆரம் உண்டான் எங்கள் பாண்டி பிரான் அடியவர்க்கு மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூல பண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினே. மூல பண்டாரம் என்ன தெரியுமா?
ரிசர்வ் பேங்க் ட்ரெஷரி கோடிக்கணக்கா அங்கே நம்ம மெயின் ட்ரெஷரி இருக்குல்ல, அதுக்கு பேர் பண்டாரன்னு சொல்றது. பண்டாரம்னா மெயின் ட்ரெஷரி. மூல கருவூலம் இருக்கு. இப்போ நம்ம கலெக்டர் போனால் கருவூலம் இருக்கணும். அந்த எல்லா விதமான காசு பணமும் நகரத்தை எல்லாம் அங்கே தான் வச்சுருப்பாங்க. லாக்கர் அந்த மூல பண்டாரத்தையும் உனக்கு கொடுப்பாங்க. நீ சிவருமான கூடு அவனுக்கு மூல பண்டாரம் வழங்கை இல்லான்னு வந்து கொடுத்துருவீங்க. அவர் தர்றதுக்கு காசு இருக்கா, நீ போய் முத்தி வாங்கிக்கிறாரு. இப்போ காசு பணம் வந்துடுச்சு. அடுத்து என்ன வேணும்? திருமணம். நல்லபடியா திருமணம் நடக்கிறது மட்டும் முக்கியம் இல்லை, நல்ல ஒரு கணவனா வரணும், நல்ல பெண்ணா வரணும். அதுக்கு நம்ம அப்பா சுவாமிகளும் பாடியிருக்காங்க, நம்ம ஞானசம்பந்த சுவாமிகளும் பாடியிருக்காங்க. ஒரு பையன் இறந்து போயிட்டாரு, ஒரு முறை மாப்பிள்ளை முறை பொண்ணு, அவங்க 2 பேரும் திருமணம் பண்ணதா இருக்காங்க. பிடிஞ்சா கல்யாணம். முதல்ல இந்த கோயில் வாசல படுத்துக்காங்க. நம்ம கோயிலுக்கு வந்துட்டோம், நாளை காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு சுவாமி முன்னாடி திருமணம் பண்ணிக்குவோம் அப்படின்னு அத்தை பிள்ளை மாப்பிள்ளை 2 பேரும் படுத்துக்காங்க. அந்த பொண்ணு அந்த பக்கம் படுத்துருக்கு, இந்த பையன் இந்த பக்கம் படுத்துங்க. திருமணம் ஆகவில்லை என்பதற்காக ஒருவர் அருகில் படுக்காமல் தள்ளி படுத்துக்காங்க. இந்த ஒழுக்கத்தை கடைப்பிடிச்சு நம்ம தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை கடைப்பிடிக்கிறாங்க. விடியகால 5 மணி அந்த பையன் அந்த பொண்ணு எந்திரிச்சு பார்க்கலாம். அவன் வாயில நுரம் தள்ளி இறந்து கிடக்க பையன். காலி கட்ட வேண்டிய பையன், முறை மாப்பிள்ளை பையன், அத்தை பிள்ளை மாப்பிள்ளை இறந்து கிடக்க. அவன் எப்படி இருக்கும்? பாம்பு இவள் தீண்டவில்லை, பாம்பு தீண்டி இறந்து விட்டான். அழுகா விடிஞ்சா கல்யாணமே, நம்ம சுவாமி முன்னாடி திருமணம் பண்றதா இருந்தவே சொல்லி 2 கண்களும் தாராளையா கல்யாணம் வச்சுட்டாங்க. அப்ப ஞானசம்பந்த சுவாமி அந்த பக்கம் வர்றாங்க. அந்த ஊரா போய் தரிசனம் பண்ணி பாடிட்டு வர்றோம். அந்த கோயிலுக்கு வராது, திருமணம் ஒரு கோயிலுக்கு வராது. இந்த பெண்ணோட அலுவலகம் கேட்குது. கேட்கும்போது அடியாளர் அவரை பின்னாடி எப்பவுமே 1000 அடியாளர் போவாங்க. அவரு அப்பா யாரோ ஒரு பெண்ணு அழுகிற மாதிரி கேட்குது, என்ன விசாரிச்சுவாங்க அப்படிங்கிறாரு. நடந்தது சொல்றாங்க, பிடிச்சா கல்யாணம் பண்றதா இருந்தாங்க, பாம்பு செஞ்சு இறந்துக்கிட்டேன். அப்படியா? அந்த பெண்ணுக்காக இவரு இந்த சுவாமியை பார்த்து பாரு. சடையாயினுமால் சரணி என்னுமால், சடையாயினுமால் சரணி எனுமால், விடையாயினுமால் வெறுவா விழுமால், வெறுவா விடையாயினுமால் விழுமால், மழையாகுவழை மலரும் மழையாகுவழை மலரும் மருகல் உடையாய் தருமோ இவள் உள்மெலிவே, உடையாய் தருமோ இவள் உள்மெலிவே. இந்த 11 பாட்டு பாடி முடிச்சாரு. பெருமானே ஒரு நம்பி படுத்துருக்காங்களே அவர் 2 பேரும் இந்த கோயில் ஒரு கோயில் வாசல் படுத்தவங்களுக்கு இந்த கதி வரலாமா? ஒரு நம்மளுக்கு வரலாமா? நீ அவனை காப்பாற்ற சொல்றாரு. இந்த பாம்பு தீண்டி இறந்து போன பையன் உயிரோட இந்த பாட்டை நீங்க படிங்க. உங்களுக்கு யாருக்காவது 25 வயசு 30 வயசு 35 வயசுலாம் திருமணம் ஆகாதவங்க சில பேர் கேள்விப்படுறாங்க, என் வீட்டுக்கு வருவாங்க. அடியே அவங்க ஜாதக ரீதியாகவும் சொல்லுவேன், இந்த பதியத்தையும் படிக்க சொல்லுவேன், அந்த ஸ்தலத்துக்கும் போக சொல்லுவேன். அப்படிலாம் என் மகளையும் கூட்டிகிட்டு போயிருக்கேன், பல பேரையும் அனுப்பிச்சிருக்கேன். சுவாமி நல்லபடியாக திருமணம் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ திருமணம் நல்லபடியாக ஆயிடுச்சு. அடுத்து என்ன வேணும்? நல்ல குழந்தை வேணும், சந்தான பாக்கியம் வரணும். அந்த குழந்தை பெற்றோருடைய கட்டுப்பட்ட பிள்ளையா இருக்கணும், ஞான குழந்தையா இருக்கணும், நல்ல கல்வி கல்வி சிறந்து இருக்கணும். அப்படி ஞான குழந்தை சுவாமி கொடுப்பாரு. திருவன்காடு சீர்காழி பக்கத்தில் இருக்கு. சீர்காழிக்கும் பூம்புகாருக்கும் மத்தியில் இருக்கு. பேயடையா பெருமையிலும் பிள்ளையோடு உள்ள நினைவு ஆயிரங்களே வரப்பெறுவர் அகில வேண்டா ஒன்றும் வேயன தோல் உமை முன்னில் வெண்காட்டு முக்குளவில் நீ அந்த திருவன்காட்டுக்கு போ. அங்க முக்குளம் 3 குளம், சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அக்னி தீர்த்தம், குளத்துல கூடு. அங்க சுவாமியை கும்பிடு, அவரை தவம் பண்ணு, அவர் உனக்கு கொடுப்பாரு. ஐயுல வேண்டாம், சந்தேகப்படாத. பேயடையா பிரிவையிலும் பிள்ளையினோடு உள்ள நினைவு ஆயிரமே வரப்பெறுவது.
உனக்கு பிள்ளை வரம் கிடைக்கும்னு உறுதியா சொல்றாரு. இந்த பாட்டு முதல் பாட்டு வந்து கண்காட்டு முதலானும் ஒரு குழந்தை வந்துவாங்க. அந்த ஏன் குழந்தை வந்து போயிருக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கொடுக்கணும் ஞான சம்பந்த பாட போறாருங்கிறதுக்காக அதை முன்னக்கூடிய சுவாமி அனுப்பிச்சிருக்காரு. ஒரு குழந்தை வந்து போது வாங்க, என் பேரன் வந்திருக்கேன், இங்க ஒரு குழந்தை வந்து போகுது, ஆண் குழந்தையோ பெண் குழந்தையோ சுவாமி கொடுப்பாரு. கண்காட்டு நூதலானும் கண்ணல் காட்டும் கையானும் பெண் காட்டும் உருவானும் பிறை காட்டும் சடையானும் பண்காட்டும் இசையானும் பயிர் காட்டும் புயலானும் பெண் காட்டின் உறைவானும் விடை காட்டும் கொடியானே வெண்காட்டில் உறைவானும் விடை காட்டும் கொடியானே. இப்ப நான் அடியே பேசுகின்ற பேச்சுக்கள்லாம் இது வெறும் பேச்சு இல்லை, ஞானசம்பந்த சுவாமிகளுடைய அருள் வாக்கு. சிவபெருமான் அவர்களுக்குள்ள இருந்து பேச வைக்கிறாரு, சிவபெருமான் அப்ப சுவாமிகளை பாட வைக்கிறாரு, சிவபெருமான் சுந்தரம சுவாமிகளை பாட வைக்கிறாரு, சிவபெருமான் மாணிக்கவாசலை பாட வைக்கிறாரு. அவங்க பாடின பாட்டு நான் சொல்றேன், அவங்க பாடிய பாட்டுக்கு கண்டிப்பா அந்த பலன் உண்டு. குழந்தை வாக்கியம் வந்துருச்சு, குழந்தை உண்டாகிடுச்சு, அந்த கர்ப்பம் காக்கப்படுவதற்கு தேவாராது, சுகப்படுத்துவதற்கு தேவாரு. நன்றுடையானை தீயதிலானை நரை வெள்ளியல் ஒன்று உடையானை உபயோகமாக உடையானை சென்று அடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூடையின் உள்ளம் குளிர்வேன்னு திருச்சிராப்பள்ளியில போய் சுவாமி பார்த்தாரு ஞானசம்பந்த சுவாமி. அங்க சுவாமி சிவபெருமானே ஒரு ரத்னாவதி அம்மையாருக்கு அவரே பிரசவம் பார்த்து சுகப்பிரசவம் வாங்குறாரு. அந்த பாட்டு முதல்வர் பாட்டு படித்தால் சுகப்பிரசவம் கண்டிப்பாக நேடும். அடியேன் எத்தனையோ பேருக்கு சொல்லி இந்த பதிகங்கள் அடங்கிய புத்தகத்தை கொடுத்துட்டு சுவாமி நடத்தி கொண்டிருக்காரு. இந்த நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே இங்க இருக்கு, அதை நீங்க வாங்கி கொள்ளலாம். அத்தனையும் உள்ள ஒரு பாடல் ஒரே புத்தகத்தில் இருக்கு. மார்க் வாங்கணுமா, வேலை கிடைக்கணுமா, செல்வம் சேரணுமா, திருமணமா, அத்தனையும் இருக்கு. சரி, இப்ப வயிற்று வலி போறதுக்கு தேவாரம், நெஞ்சு வலி இதய நோய் போறதுக்கு தேவாரம். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக் வருது, சில பேருக்கு வந்தாலும் அதை போகணும், வராமலும் வேணும். அதுக்கு இந்த பாட்டை பண்ணி துஞ்சையும் துஞ்சலி ரார போதோழினும் துஞ்சலும் துஞ்சலி ரார போதோழினும் நெஞ்சகம் நெய்து நினைவின் நாடோறும் நெஞ்சகம் நெய்து நினைவின் நாடோறும் வஞ்சகம் அற்று அடி வாழ்ந்து வந்த நூற்று அஞ்சே உதைத்தனே அஞ்செழுத்துமே அஞ்சே உதைத்தனே அஞ்செழுத்துமே. இது ஒரு 11 பாட்டு. இதை படிச்சா இதே நோய் வராது, வந்தாலும் போயிடும். அதுக்கப்புறம் வயிற்று வலி தீராத வயிற்று வலி போறது கூற்றாயிரவாறு விளக்குகளில் அப்பர் சுவாமிகளுக்கு தீராத நோய் வழி வந்துச்சு. அப்பர் சுவாமி 11 பாட்டு பாடுறாங்க. அந்த சுவாமி திருப்பதிங்கிற பட்டுட்டி பக்கத்தில் இருக்கு, அந்த ஊர்ல சுவாமிகள் பாடுறாங்க. சுவாமி வயிற்று வலி போகிறாரு, அதுவும் இந்த புத்தகத்துல இருக்கு. சரி, கண் நோய் போறதுக்கு பதிவு இருக்கு. ஆரந்தான உகந்து அவர் செய்தாரு ஆதியை அவர் தொழுதேற்றும் அப்படிங்கிற பதிகம். வழக்கன் நோய் போறதுக்கு வீழா அறிவிங்கிற பதிகம். இலக்கண் நோய் போறதுக்கு ஆரந்தான் உகந்து அவர் செய்தாருங்கிற பதிகம். நரம்பு மூளை சம்பந்தப்பட்ட பில்ஸு, கோமா, வலிப்பு, பெராலிசிஸ் இதெல்லாம் போறதுக்கு பதியம் இருக்கு. ஒரு பாட்டு மட்டும் சொல்றேன். துணி வளர் திங்கள் துளங்கி விளங்க சுடல் தடையும் சுற்றி முடிது பணிவள கொள்கையில் பாரிடம் சூழ ஆரிடம் பலி தேவர் அணிவளர் கோலம் எல்லாம் செய்து பாதிராமத்து உரைகின்ற மணிவளர்கள் மங்கை வாழ மணி
நாவுக்கரசி உங்களுக்கு தெரியும். அவங்க ஊரில் தூத்துக்குடி இருக்கு. அவங்க வீட்டில் அவங்க வீட்டில் அடியை அழைச்சி அவர் அந்த ஊரில் இருக்க அடியாரை போனால் அவங்க பல வேலை வரவழைச்சு அடியன் இப்போ சொல்கிறேன்ல இந்த ஒவ்வொரு பதிகளாக சொல்லி பாட வச்சாங்க ஒரு 2-3 வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போவும் போன மாதம் அவங்களுடைய கணவனார் இறைவனை சேர்த்து விட்டார்கள். அப்பொழுதும் அடியனை ஐயா வளர்த்துறையும் சொல்லி அந்த ஆன்மா முக்தி பெறுவதற்கு ஒரு பாடலை அடியனை பாட வச்சு அவங்க சிறப்பு செஞ்சாங்க. இது பிடித்து போடுறதுக்கு எலும்பு உடஞ்சா சேர்றதுக்கு பதியம் இருக்கு. மட்டிட்ட புண்ணியம் காணல் மடமையை கட்டிட்டம் கொண்டான் கவாலீஸ்வரம் அவன்தான் குட்டிட்ட பற்பின் உறுத்தின பல்கணந்தாக்கு அட்டிட்டல் காணாதே போதியோ பூம்பாவாய். எலும்ப பெண்ணாகிறார் மயிலாப்பூர்னு சென்னையில் இருக்கு. பூம்பாவைங்கிற ஒரு பெண்ணை வந்து இறந்து போச்சு. அவங்க அப்பா எலும்பை அந்த பெண்ணை வந்து தகனம் பண்ணி எலும்பை வந்து குளத்தில் போட்டு வச்சிருக்காரு. சில வருடங்கள் எடுத்துட்டு போறாங்க ஞானசம்பந்த சுவாமி. அந்த குளத்தை வந்து வச்சு காலில் விழுந்தாரு. ஐயா பல கோடி சொத்து இருக்கு, வீடு வாசம் காடு கரையெல்லாம் இருக்கு, தோப்பு தரவுலாம் இருக்கு, ஒரே பெண்ணு எனக்கு உங்களுக்கு கட்டி கொடுக்கறதுக்காக வச்சிருந்தேன். நீங்கள் தீண்ட வெள்ளி பாம்பு தேடி இறந்து விட்டால் இந்தாங்க இதான் இந்த எலும்புன்னு சொல்லி காலில் வச்சாரு. இவர் பக்தி கல்லில் அழுந்தார். பல கோடிக்கு அதிபதி செட்டியார் சுவாமி அவருடைய பக்தியை பார்த்தார். கபாலீஸ்வரர் மயிலாப்பூர் சுவாமிகிட்ட போனார். 11 பாட்டு பண்ணார். பாடினார் மட்டிட்ட புண்ணியங்களை 11 பாட்டு பண்ணார். நீ இந்த தைப்பூச காணாமல் போயிட்டியே, அடியாருக்கு சாப்பாடு போடாமல் நீ போயிட்டியே, கார்த்திகை விளக்க பார்க்காம போயின்னு ஒவ்வொரு பாட்டாக பாடினார். விளக்கீடு காணாதே போதியோ பூம்பாவை, தைப்பூசம் காணாதே போதியோ பூம்பாவை, ஆதின திருவாதிரை பார்க்காம போயிட்டியே, ஆதினால் காணாதே இப்படி 11 பாட்டு பாடினார். பாடி முடிச்ச உடனே புறம் பிடிச்சு 12 வயசு பெண்ணு வருது. இறக்கும் போது 7 வயசு, 5 வருஷம் கழிச்சு 12 வயசு பெண்ணு வருது. ஏன் நடக்குமா? இந்த அற்புதத்தை பண்ணால் ஞானசம்பந்தம் இந்த பாடல் பைகள் யாருனாலும் எலும்பு பிறகு நெய் உடஞ்சிச்சு, காலை உடஞ்சிச்சு, கிராக்கு வந்துருக்குன்னா எம்பெருமான் காப்பாற்றுவார். இதுவும் அடிய புத்தகத்தில் இருக்கு. நிகழ்ச்சி முடிஞ்சவொடனே வாங்கிக்கலாம். அப்புறம் பில்லி சூரிய ஏவல் திருஷ்டி நமக்கு போல சொல்லிட்டோம். அதுக்கு சுவாமிகள் பாடிக்கலாம். ஞானசம்பந்த சுவாமிகள் கைவினை செய்தும் பீராங்கள் போன்றும் நாம் அடியோ செய்வினை வந்தன்னை திருடப்பெற செய்வினை நம்ம சொன்னோம்ல செய்வினை செஞ்சுட்டேன், அதான் எங்களுக்கு இப்படி ஆகி போச்சு, உடம்பு வெளியே போச்சு, நோபாடு வந்துச்சு, வியாபாரம் ஒழிச்சு போச்சு சொன்னோம்ல. அதை சொல்றாரு. செய்வினை வந்து எம்மை தீண்ட பெறா திருநீல கண்டத்தின் மேல ஆணைய சொல்றேன், பயப்படாதீங்கிறார் ஞானசம்பந்த சுவாமி. அவர் யாரு? முருகப்பெருமானுடைய அம்சம். அருணகிரியார் தன் திருப்புகள்ல பல தடவும் ஞானசம்பந்த சுவாமியை முருகப்பெருமானுடையாவே அவராகவே வச்சு பாடுறாரு. இங்க சமணர்களை 8000 பேரை கலந்துட்டாங்க. ஞானசம்பந்த சுவாமி பதியம் பண்ணாரு, அவங்க ஜெயிச்சாரு. இது ஞானசம்பந்தர் ஜெயிச்சாருன்னு சொல்லல. அருணகிரி பெருமான் திருப்புகள்ல அவரை முருகப்பெருமானே செஞ்சதா சொல்றாரு. செய்வனை போறதுக்கு பதியம். அடுத்து நல்லபடியா மழை பொழியணும், மக்கள் வாய்வாழ்ந்து வாழணும், அதுக்கு தேவை பொழிய இருக்கு. சேவதோர் மேனிய நீரை சேர்வதோர் ஓரமாய் பால் சேதரு கையப்பராய் உரை ஆறு சேதரை மழை பொழியலுக்கு தேவாரம். எல்லாம் பகைவரை வெல்லுவதற்கு ஜெயிக்கிறதுக்கு தேவாரம் இருக்கு. வளைந்தது வில்லு விளைந்தது பூதல் உழைந்தனமோ புறம் உந்தி பரம் ஒருங்குடன் வெந்தவாறு உந்தி பரம் ஈரம்பு கண்டிலம் ஏகம்ப தங்கையில் புறம்பேமோ புறம் உந்தி பரம் ஒன்றும் பெருமிகை உந்தி பரம். மாணிக்கவாசகர் பாடுறாரு. இந்த பாட்டை படித்தா பகைவரை வெல்லலாம். எல்லாத்துக்கும் பாட்டு சொல்லியாச்சு.
பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இருக்கு. 80 வயசாச்சு, 90 வயசாச்சு, என்ன வேணும்? காசு பணம் வந்துருச்சு, கல்யாணம் ஆச்சு, பிள்ளை முட்டி பெற்றாச்சு, வியாபாரம் நடந்துருச்சு. 90 வயசாச்சு, 100 வயசாச்சு, என்ன வேணும்? பாயில கிடந்து அழுந்து கஷ்டப்படாம சுவாமிகிட்ட போகணும். அதுக்கு தேவை இருக்கு. சுத்தமுசாமி சொல்ற, மற்ற பற்றனைக்கின்றி நீ திருப்பாதனை மனம் பாவித்தேன், பெற்றளவு பிறந்தேன், இனி பிறவாத தன்மை வந்து ஈதினேன், கற்றவர் தொழுதேற்றும் சீர் அறிவுரி பாண்டி கொடுபடி நற்றவா உன்னை நான் மறைக்கும் சொல்லும் நான் நமச்சிவாயவே. அந்த 11 பாட்டு படித்தா பாய நோயின்றி அடராமல் நொந்து மனம் வாடாமல் பாயை கிளவாமல் பாவியின் காயத்தை ஒரு நொடிக்குள் நீக்கியதை ஒன்பது வழியா நீ சீரடிக்குள் வைப்பாய் தெரிஞ்சது. அந்த கஷ்டப்படாமல் சுவாமிகிட்ட போ. என் குருநாதன் இதை அடிக்கடி எல்லா ஊரையும் சொன்னாங்க. 10,000 வருடம் விமானத்திலிருந்து லண்டன்லேருந்து வராங்க. அவர் விமானத்தில் வரும்போது ஜன்னல் வழியாக பார்த்தாரு. திருத்தணி முருகான்னு சொன்னார். அவர் ஆவி சுவாமிகிட்ட போயிட்டு ஒரு நாள் கூட அவர் ஊசி கொடுத்தாரு. டேப்லெட் சாப்பிடல, படுக்கையில் படுக்கல. அவர்கிட்ட வந்து 40 வருஷம் நெருங்கி பழகி ஒரு வித்தை கற்றுருக்கேன், பயிற்சி. அதை அடியும் பண்ணுறேன். நீங்களும் அந்த பயிற்சி அடியத்தை கற்றுக்கிட்டா வாரியாசாமி கற்றுக் கொடுத்த அந்த பயிற்சி உங்களுக்கும் நோயற்ற வாழ்க்கையை சுவாமி கொடுப்பாரு. இது அத்தனையும் அழகிற புத்தகத்தில் இருக்கு. இறைவன்கிட்ட போனதுக்கு அப்புறம் மீண்டும் பிறவாமல் இருக்கிறதுக்கும் தேவாரம் இருக்கு. அதை நம்ம காரைக்காரர்கள் சொல்றாங்க, இரவாத இன்ப அன்பு வேண்டி பின் வேண்டுகின்றாய் பிறவாமை வேண்டும். நான் பிறக்கக்கூடாது. மாணிக்கவா சொல்ற, மீட்டிங்கு வந்து வினை பெறி நான் திரும்பி இங்கே வரக்கூடாதுன்னு சொல்றாரு. அதுக்கும் பதிகம் இருக்கு. இது ஒரு பக்கம். இந்த தேவார பதிகங்கள் அத்தனையும் நமக்கு வெறும் பாட்டு இல்லை, நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு உதவக்கூடிய, குழந்தையிலேருந்து கடைசி வரைக்கும் உதவக்கூடிய விஷயங்கள். அதை வாங்கி பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து இன்னொரு முக்கியமான ஒரு சிவச்சின்னம் ருத்ராட்சம். ருத்ராட்சத்துக்குள்ள எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் மின்காந்த சக்தி இருக்கான். அந்த சக்தி என்ன செய்யலாம், நாம் அணியும் பொழுது நம்ம உடம்புல இருக்க எல்லா விதமான கோடிக்கணக்கான கெட்ட கிருமிகளை அழிக்கின்றன. உடல் வலிமை போடுது, ஆயுசு போடுது, ஆரோக்கியம் போடுது, வைத்திய செலவு ரொம்ப இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி வாரணாசியில் பெனாரஸ் யூனிவர்சிட்டி சைட்டி சொல்லியிருக்காங்க. அதனால ஆண்கள் பெண்கள் சிறுவயசு எல்லாரும் அணியலாம். ஜாதி மதம் வேறுபாடு பார்க்க வேண்டாம். நீங்க இது மருத்துவ பொருளாக பாருங்க, சின்னமாக பார்க்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. எல்லாரும் அணியா நீங்க அணியல் கொடுத்துருக்கேன். நீங்க வாங்கி கழுத்தில் கட்டும் பொழுது தைராய்டு கேன்சர் வராது. மார்பில் மாலை அணிந்தால்தான் இதயம், நுரையீரல், சிறுகுடல், பெருங்குடல், சிறுநீர்ப்பை, மலர்குடல், விருதுப்பை காப்பப்படும். பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் வராது. அவன் உடல் வலிமை கூடும் பொழுது நல்லபடியாக காசு பணம் சம்பாதிக்கிறான், நோயும் போகும், வருமானமும் சிறக்கும், இல்ல தாம்பத்தியம் சிறக்கும் சொல்லி அவங்க ஆராய்ச்சி மூலமாக சொல்றாங்க. எப்போவுமே நீங்க இதை நீங்க மருத்துவ பொருளாக பாருங்கன்னு இருக்காங்க. இதை வாங்கி பயன்படுத்தி கேட்டுக்கொள்கிறேன். இதை நீங்க டாய்லெட் போகும்போது மட்டும் நீங்க கழட்டி விட்டுங்க, மற்ற எல்லா நேரங்களுமே போடுங்கன்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. அவங்க என்னைக்கே போடுங்கிறாங்க. நான் மட்டும் டாய்லெட் போடும்போது குளிக்கும் போது போட்டுக்கொள்ளிங்க. அந்த மூலிகை தண்ணி பட்டால் உடம்புல எல்லா நோயும் போகும். திருநீர் அணியனும், ருத்ராட்சம் அணியனும், சிவமந்திர ஜபம் பண்ணணும், தேவார திருவாசகம் படிக்கணும். முதல் தெய்வம் தாய், 2வது தெய்வம் தந்தை, 3வது குரு, 4வது எங்கள் அப்பா அம்மா இறந்துட்டாங்க. எனக்கு குருநாதர் நிர்வாணவர் சுவாமி சிவனடி சேர்த்தாங்க. இப்போ நான் தனியாக போகும்போது யார் சொன்னேன்? அண்ணன் தெரிய போனவனுக்கு தெய்வம் தான் சொன்னேன். அவர் கற்றுக் கொடுத்த மந்திரம், அவர் கற்றுக் கொடுத்த அவர் சிவ பூஜை, அதுதான் என்னை காப்பாற்றுது. அதுபோல நீங்களும் பயன்படும்படி கேட்டுக்கொள்கிறேன். கோயிலில் வந்து 63 நாயன்மார்கள் வரிசையாக இருக்காங்க. அவங்கெல்லாம் யாருன்னா, அவங்கெல்லாம் யாரும் சாமி சன்னியாசி இல்லை, நம்மளை ரொம்ப இல்லறத்தான வாழ்ந்தவங்க. ஒருத்தர் மனைவியை தருவேன்னு கேட்டார். சிவகுமாரி அடியார வந்து தந்தேங்கிறாரு. பிள்ளைக்கு சமைச்சு போடுங்கிறாரு. சமைச்சு போட்டாரு. அவங்களும் இல்லறத்தான், நம்மளும் இல்லறத்தான். அவங்க மட்டும் ஏன் கோயிலை வச்சு கும்பிட்றாங்க? நம்மளுக்கு தான் இல்லறத்தான், மனைவி மட்டும் தான் வாழ்ந்தோம். அவங்க சுவாமி இந்த பக்தி பண்ணாங்க. 1. 2வது தொண்டு மக்களுக்கு பண்ணாங்க. ஒருத்தர் துணி வச்சு கொடுத்தாரு, ஒருத்தர் ஓடு கொடுத்தாரு, ஒருத்தர் சாப்பாடு கொடுத்தாரு, ஒருத்தர் சந்தனம் அரைச்சி கொடுத்தாரு. ஒவ்வொருத்தரும் ஒரு பணி செஞ்சாங்க. அந்த நம்மளும் நல்லதாக பண்ணுறோம். கோயில் போய் மக்களுக்கு நம்மளால பானகம் ஊற்றுறோம். ஆனால் நமக்கு ஒரு பொருள் வறுமை வரும். ஆனால் அந்த தர்மத்தை நம்ம நிப்பாட்டிடுவோம். அவங்க என்ன செய்றாங்க? வறுமை வரும்போது என் தொண்டு தடைபடுது, உயிரை விட போறாங்க. அப்பதான் சுவாமி ஓடி வந்து காப்பாற்றுறப்பா, உன் பெருமையை இந்த உலக அழிக்கவே ஏமாந்தோம். நீ சௌரியமா இருந்துட்டா கோடி கோடியா பணத்தை வச்சுக்க, நல்லா தர்மம் சொல்லி ஆகிறாரு.
அதனால உயிரை விட துணிந்ததால் தான் அவர்களை கோயிலை வச்சு கும்பிடுறோம். அந்த அடியார்கள் வரலாறு யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு பக்தி, வைராக்கியம், ஞானம், பதவி, புகழ், செல்வம் எல்லாம் வரும். அந்த 63 நாயன்மார்கள் ஒவ்வொருத்தரும் அவசியம் படிக்கணும். அந்த நூல் கொண்டிருக்கேன். இந்த நிகழ்ச்சி முடிஞ்சவரை வாங்கி பெரும்படி கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த பாண்டி அவர்களுக்கும் ஆலய நிர்வாகத்தினருக்கும் இறுதி கேட்ட பெரியவர்களுக்கும் அனைவருக்கும் நன்றி கூறி அவைகளே வணக்கம். மல்குக வேத வேள்வி வழங்குக சுரந்து வானம் மல்குக வளங்கள் எங்கும் பரவுக அறங்கள் இன்பம் நல்குக உலகுக்கு எல்லாம் நான் வரை சைவம் ஓங்கி புல்குக உலகம் எல்லாம் புறவகன் செங்கோல் வாழ்க 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 வாழ்க. தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நம பார்வதி மதையே ஹர மகாதேவா. ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு அரோகரா. அமரக மதுரை அரசே போற்றி. கூடல் இறங்கு குருமணியே போற்றி. காவாய் கழகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. சிவாதிருத்தும்பம். இதுவரையில் நம்மிடையே நல்லதொரு முறையில் சொற்பொழிவாற்றிய ஐயா சிவராஜவேல் அவர்களுக்கு திருக்கோவில் சார்பாக மாலையிட்டு நன்றி தெரிவிக்கிறேன். இதற்கு உபயோகமளித்த பால்பின் மார்க்கெட்டிங் அசோசியேஷன் மதுரை அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். இப்பொழுது எஸ் கிருஷ்ணன் வழங்கும் ராகமஞ்சரி